இந்தியாவின் மிக சிறந்த விண்வெளி இயற்பியலாளர், கல்வியாளர் மற்றும் சிறந்த அறிவியல் தொடர்பாளரான பேராசிரியர் யஷ்பால் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூறுவதில் பெருமையடைகின்றோம். 1926 ஆண்டு நவம்பர் மாதம் 26 தேதி அன்று பிறந்துள்ளார். 2017 ஆண்டு ஜூலை மாதம் 24 தேதி அன்று காலமாகியுள்ளார். யஷ்பால் அவர்கள் சாமானிய மக்களுக்கும் குறிப்பாக குழந்தைகளுக்கும் அறிவியலை எளிய முறையில் கொண்டு சேர்த்த பெருமை இவருக்கு உண்டு. 1926 ஆண்டு நவம்பர் மாதம் 26 தேதி அன்று பிரிக்கப்படாத இந்தியாவின் பஞ்சாப் மாகாணத்தில் இவர் பிறந்துள்ளார். பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் இயற்பியலில் முதுகலை பட்டம் பெற்றுள்ளார். உலகின் புகழ்பெற்ற மாசசூசெட்ஸ் தொழில்நுட்ப நிறுவனத்தில் உயர் ஆற்றல் இயற்பியல் மற்றும் விண்வெளி கதிர்கள் பற்றிய ஆய்வில் தனது PhD பட்டத்தை பெற்றுள்ளார். மும்பையில் உள்ள புகழ்பெற்ற டாடா அடிப்படை ஆராய்ச்சி கழகத்தில் பேராசிரியராக தனது அரிய ஆராய்ச்சி பணிகளை தொடங்கினார். அகமதாபாத்தில் உள்ள இஸ்ரோவின் விண்வெளி பயன்பாட்டு மையத்தின் முதல் இயக்குநராக 1973 பொறுப்பேற்றார். 1975-76 ஆண்டுகளில் விக்ரம் சாராபாயின் கனவு திட்டமான செயற்கைக்கோள் மூலமாக இந்தியாவின் கிராமப்புறங்களுக்கு கல்வியை கொண்டு சேர்க்கும் SITE என்கிற திட்டத்தை வெற்றிகரமாக வழிநடத்தினார். யஷ்பால் அவர்கள் இந்திய அரசின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் செயலாளராக பணியாற்றினார். 1986 முதல் 1991 வரை பல்கலைக்கழக மானியக் குழுவின் தலைவராக பொறுப்பு வகித்தார். இவரது காலத்தில் பூனேயில் உள்ள வானியல் மற்றும் வானியற்பியலுக்கான பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான மையம் போன்ற பல முக்கிய ஆராய்ச்சி நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டன. 1993 பள்ளி குழந்தைகளின் புத்தக சுமையை குறைப்பது தொடர்பாக இவர் சமர்ப்பித்த அறிக்கை இந்திய கல்வி முறையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் வேந்தராகவும் பணியாற்றியுள்ளார். யஷ்பால் அவர்கள் 1990களில் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான டர்னிங் பாயிண்ட் என்ற அறிவியல் நிகழ்ச்சியின் தொகுப்பாளராக விளங்கியதன் மூலம் இவர் இந்திய இல்லங்கள் தோறும் பிரபலமானார். குழந்தைகள் கேட்கும் விசித்திரமான அறிவியல் கேள்விகளுக்கு எளிய முறையில் அன்றாட வாழ்வியல் உதாரணங்களுடன் விடையளித்து மாணவர்களிடையே அறிவியல் சிந்தனையை தூண்டினார் யஷ்பால் அவர்கள். யஷ்பால் அவர்கள் பல உயரிய விருதுகள் பெற்றுள்ளார். பத்மபூஷன், கலிங்கா விருது, பத்ம விபூஷன், மார்கோனி பரிசு போன்ற விருதுகளை பெற்றுள்ளார். இந்தியாவின் மிக சிறந்த விண்வெளி இயற்பியலாளர், கல்வியாளர் மற்றும் சிறந்த அறிவியல் தொடர்பாளரான பேராசிரியர் யஷ்பால் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.